ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஆஃப் சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து எப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சில பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேர் தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2022 லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஃபுல் ஃப்ளெஜாக போகலை. ரூட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்து நிறைய இடத்துக்கு பஸ் அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 54 ரூட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரியாதே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் எப்படி போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்பை சொல்லிடுறேன். ரியாத் பஸ் அப்படின்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். புதுசாக ரியாத்க்கு வரீங்க, ஆனால் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எப்படி போகணும், எங்கே போகணும், எதில் போகணும், அதாவது எந்த பஸ்ஸில் போகணும், எந்த பஸ்ஸில் ஏறினா எனக்கு கரெக்டாக போக முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த ஆப் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு நான் சொல்ல புரியும், வேணால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட். ஸோ எல்லா ஆப்லேயும் இருக்கிற மாதிரி இது சப்போர்ட் சைடு. இது நமக்கு போக வேணாம். வேணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க, ஃபீட்பேக் கொடுக்குறவங்க இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, டிக்கெட் வந்து நீங்கள் ஃபோன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 4 ரியால் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அவங்க எங்கே வேணாலும் போய்க்கலாம், ஃப்ரீ தான். நீங்கள் ஒன் டைம் நீங்கள் 4 ரியால் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பார்ஸ்கோட் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனை பஸ் ஏறினாலும் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப் மூலியமாக எடுத்துக்கலாம். சில பேர் வந்து கார்டில் வச்சுப்பாங்க. இப்போ நான்லாம் கார்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து டிக்கெட் நான் எடுக்கிறது கிடையாது ஆப்பில். வேணுங்கிறவங்க அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரூட்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலைல பஸ் வந்து 5 AM 12 AM மிட் நைட்டில் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் நான் ட்ராவல் பண்ண வகையில் சொல்கிறேன், வீக்கெண்ட் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டேயில் மட்டும் 12:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, 50 to 54 ரூட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு. ஸோ இதான் அந்த ரூட் பஸ்ஸஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ இது அல் பத்தா டு அல் ஹம்ரா அப்படின்ற ரூட் பஸ்ஸு. ஸோ பஸ் நம்பர் 10. ஸோ வந்து என்னென்ன ஸ்டாப் இடையில வருது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. கிங் அப்துல் அசீஸ் 215ன்றது ஒரு பஸ் ஸ்டாப் நேமு. ஸோ அடுத்து எங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்னா உமர் பின் அல் ஹத்தாப் இந்த இடத்துல நிற்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பஸ் ரூட்டுமே எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்குன்றது இது காமிச்சிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ட்ராக்கர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திரும்ப அதே 10 கிளிக் பண்ணுறேன், பஸ் நம்பர் 10. ஸோ அல்பத்தா 101லேருந்து ஹாலித் பின் அல் வாலித் 207 வரைக்கும் போகுது பஸ்ஸு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஹாலித் பின் அல் வாலித் 207லேருந்து அல் பத்தாக்கு தான் இந்த பஸ் வரும். இந்த ரூட்டு மட்டும்தான் இந்த பஸ் மாறி மாறி அடிச்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ ரூட் நம்பர் பஸ் 10 எடுத்துக்கிட்டாங்களே இந்த ரூட்டு தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் டெஸ்டினேஷன். இப்போ தான் மெயின் விஷயமே. இப்போ வந்து என் லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன், தான் என் லொக்கேஷன். ஸோ நான் வந்து எங்கே போகணும் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த ரெஸ்டாரண்ட் அல் ரொமான்ஷியா ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணதுனால காமிக்கிது, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கீழே காமிக்கிது பார்த்தீங்களா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:16. ஸோ இந்த பஸ்ஸு போயிடுச்சு 4:05. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4:14 இந்த பஸ்ஸும் போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4:34 இருக்குது. ஸோ இந்த பஸ் தான் நான் போகணும்னு நினச்சா போக முடியும். ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ காமிக்கிது பார்த்தீங்களா, என் லொக்கேஷனில் நடந்து போகணும். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்பில் நான் ஏறணும், அல் பதியான்னு போட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறணும். ஏறி ஒரு 6 ஸ்டாப் தள்ளி நான் இறங்கணும். திரும்ப பஸ் நம்பர் 9 நான் மாறணும். அந்த பஸ்ஸில் ஏறி திரும்ப இறங்கணும். ஸோ நான் என்னோட ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம தெளிவாக உங்களுக்கு எந்த பஸ்ஸில் ஏறணும், எங்கே போகணும், எப்படி நடந்து போகணும் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப் சொல்லிடும். இதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொன்னது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு ரூட்டு காமிக்கிறேன். இப்போ மலாஸ் ரெஸ்டாரண்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். ஸோ என்னோடய லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிது பாருங்கள் எந்த டைம்லாம் பஸ் இருக்குது. பஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம் கேப்புக்குள்ளேயே உங்களுக்கு அடிக்கடி பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்களா காமிக்கிது. ஸோ இதான் சொன்னேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் க்ரீனாக காமிக்கிறது எல்லாமே பஸ்ஸு கிடையாது, பஸ் ஸ்டாப்பு. ஸோ இவ்வளோ பஸ் ஸ்டாப்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து சவுதியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாப் இருக்கும். இப்போ அல் முரப்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சுற்றி இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப்பு. ஸோ அந்த பஸ்ஸை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் என்னென்ன பஸ்ஸெல்லாம் வரும், அதாவது பஸ் 9னா ஒரு ரூட் இருக்கும் இல்லையா, அந்த ரூட்டு. ஸோ என்னென்ன பஸ்ஸெல்லாம் அந்த ஸ்டாப்புக்கு வரும், எத்தனை மணிக்கு வரும்ன்றது தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னா, சேட்டலைட் மோடில் மாற்றிக்கலாம் வேணா நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நான் லான்ச் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 2023 இப்போ கரண்ட்டாக 19 இங்கே இருக்குது பாருங்கள் 19 டிசம்பர் 2023 தான் 54 ரூட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பஸ்ஸை பற்றி உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து ஏன் நான் யூஸ்ஃபுல் சொன்னேன்னா, புதுசாக போகிறவங்க எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து கார்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்டாகவே பே பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 ரியால் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு போகும். எத்தனை பஸ் நீங்கள் மாறினாலும் உங்களுக்கு காசு பிடிக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ரூட் இதில் பார்த்துக்கலாம். பே வந்து நீங்கள் கார்டை வச்சு நீங்கள் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி போகலான்றது நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு. ஸோ டிஸ்பிளேல பார்த்தா உங்களுக்கே தெரியும் பஸ் ரூட்டு கொடுத்துருக்காங்க, எந்த டைமில் வரும்னு கொடுத்துருக்காங்க, எங்கே டெஸ்டினேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லா பஸ் ஸ்டாப்லேயுமே இருக்கும். நீங்கள் அதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பஸ் வருதா இல்லையான்னு. ஸோ அப்படி நேராக வந்தோம்னா இதுவும் எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் இருக்கும். இந்த லைட் பேனல் போர்டு மாதிரி இருக்கிறது. ஸோ எந்த பஸ் இந்த ஸ்டாப்புக்கு வரும், எந்த ரூட்டில் போகுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 618 போட்டுருந்துச்சு இல்லையா, ஸோ ஒரு பஸ் தான் இந்த ரூட்டுக்கு வந்து வருது. ஸோ வந்து அப்படியே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் கிடையாது. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம வந்து டோர் ஓப்பன் ஆகி உள்ளே போக முடியும். ஸோ உள்ளே வந்துட்டால் இதுதான் நம்மளோட வெண்டிங் மிஷின். ஸோ இதில் தான் டாப் அப் பண்ணிப்போம். புது கார்டு எடுக்கிறதுனாலுமே இந்த வெண்டிங் மிஷினில் தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு டாப் அப் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட் லாங்குவேஜை மாற்றிக்கோங்க அரபிக்கில் இருந்து. நெக்ஸ்ட்டு கார்டு அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் அப் வந்து காமிக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எத்தனை ரியாலுக்கு வேணுமோ நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரியால் நீங்கள் டாப் அப் பண்ணணும்னா 20 ப்ரெஸ் பண்ணிட்டு பே கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. கார்டில் பே பண்ணிக்கலாம், கேஷாகவும் பே பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனில் மூலியமாக பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கார்டை திரும்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ அடுத்து எப்படி கார்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இங்கிலீஷில் மாற்றிட்டு பை அ நியூ கார்டு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கார்டு வாங்குறப்போ உங்களுக்கு 10 ரியால் வந்து புது கார்டுக்காக சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 20 ரியாலுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா 30 ரியால் பே பண்ணுற மாதிரி. ஒருவேளை 50 இருந்துச்சுன்னா ஒருவேளை 50 பே பண்ணணும் அப்படின்னா 60 ரியால் பே பண்ணுற மாதிரி. ஸோ கார்டுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் 10 ரியால் கேட்கும். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து இது மூலிமா வெளியில் வரும். நீங்கள் கார்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கேஷாகவும் பே பண்ணலாம், இல்லை வந்து கார்டை வச்சு நீங்கள் பின் போட்டும் பே பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இந்த வெண்டிங் மிஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் நம்ம பஸ் ஸ்டேஷன். இப்படி தான் உள்ளே இருக்கும். ஸோ வந்தவங்க வந்து வெயிட் பண்ணுறதுக்கு சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ளேருந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து வெளியில் டிஸ்பிளே தெரியும். ஸோ பஸ் வருதா இல்லையான்றது நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பஸ்ஸு வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து என் டைமிங் போய் பஸ் சிம்பிளுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இப்போ என் பஸ் எனக்கு வந்துடும். ஸோ நான் கார்டுன்னு சொன்னேன் இல்லையா, கார்டை காமிக்க மறந்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்து கார்டு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் போக வேண்டிய பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா பஸ்ஸு ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து பஸ் நிற்கும். வந்து நின்னோன்னே பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏறினோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கார்டை தான் வந்து வைக்கணும் ஸ்கேனில். ஸோ நமக்கு 4 ரியால் வந்து மைனஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ப்ராப்ளமே இல்லை, எங்கே வேணாலும் ஃப்ரீயாக சுற்றிக்கலாம். இது பண்ணாமல் போனால் போலீஸ்ட்ட மாட்டினா ஃபைன் அடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இறங்கிட்டு வேறு பஸ் மாறுற மாதிரியும் சமயத்தில் வரும்ன்ட்டு. இப்போ நான் இறங்கிட்டேன். இப்போ வந்து வேறு பஸ் மாறணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பஸ்ஸோட உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ பஸ்ஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். சீட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஏசி தான். டிஸ்பிளே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, டிஸ்பிளேல வந்து அடுத்து என்ன ஸ்டாப் வரும், அடுத்து என்ன ஸ்டாப் வரும்ன்றது அரபிக்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.